குட் பேட் அக்லியோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து இதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அஜித் சார் வேற லெவல்ல இருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். படத்தோட பிரேக் டவுனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டீசர்ல அஜித் சாரோட பழைய படங்கள் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தல அஜித்தோட பேரே பாத்தீங்கன்னா ஏகே தான். ஸோ அஜித் சாருக்கு ஏகேன்ற பேரை வச்சு அங்கேயே ஃபேன் பை சம்பவம் பண்ணியிருக்காரு அதிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் சார் ஆலுமா டோல்மா பாட்டில் ஒரு ஹேண்ட் மூமெண்ட் போட்டிருப்பாரு. அதே ஹேண்ட் மூமெண்ட் இந்த படத்துலயும் டான்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாலி படத்துல சிக்லெட்டை பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதே மாதிரி வாலி படத்துல அஜித் சார் என்ன பண்ணாரோ அதே சிக்லெட் சீனை இங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு. அப்புறமா பில்லா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கோட்டை போட்டு அவரோட கேங் மெம்பர்ஸ் கூட நடந்துட்டு வந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் வந்து குட் பேட் அக்லிலும் ஒரு ஷாட் வந்திருக்கு. அஜித் சார் பிளாக் கலர் கோட்ல அவரோட கேங் கூட வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறமா பாத்தீங்கன்னா அது ரெட் படத்துல அஜித் சாரோட ஃபேமஸ் டைலாக் அது அந்த டைலாக்கையும் வந்து இந்த டீசர்ல வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டகாசம் படத்தோட ரெஃபரன்ஸ், அதாவது அட்டகாசம் படத்துல என்ன ஆட் அப்புறமா அமர்கலம் படத்தோட ரெஃபரன்ஸும் இருக்கு. ஸோ டீசர்ல பார்க்கும்போது இவ்வளவு படங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கு. இதையும் தாண்டி ட்ரெய்லர்ல கண்டிப்பா அதிக் வந்து நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. ஸோ இப்போ டீசரோட பிரேக் டவுன் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரோட கேங் மெம்பர் வந்து ஒரு டைலாக் சொல்றாரு. ஏகே வந்து ரெட் டிராகன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைலாக் சொல்லும் போது இன்னொரு ஷாட்டும் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வாட அஜித் சாருக்கு வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ரெட் டிராகன் ஒரு பொசிஷனா இருக்கும். ஸோ அந்த பொசிஷன்ல இருக்கவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சனா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க பவர்ஃபுல் ஆகும்போது அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வாட கொடுப்பாங்க போல இருக்கு. அண்ட் படத்துல அஜித் சாரோட இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில தான் நடக்குது. அண்ட் அந்த ஜெயில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அஜித் சாரை பத்தி தெரிஞ்சிருக்கு, அவர் இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெயில ஒரு சாங்கும் இருக்கு. அநேகமா அதுதான் வந்து இன்ட்ரோ சாங்கா இருக்கும். அஜித் சார் ஜெயிலுக்கு அவராவே வாண்டடா தான் வந்து வந்திருக்காரு ஒரு பிளானோட. அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் சாரை டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல காட்டுறாங்க, நிறைய லுக்ஸ்ல காட்டுறாங்க. யங்கான அஜித் சாரா, மிடில் ஏஜா அஜித் சாரா, அதுக்கப்புறமா பிரசன்ட் அஜித் சாரா, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்ட்ல தான் வந்து இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா சுனில் அண்ட் பிரசன்னாவும் இருக்காங்க. ஸோ அஜித் சார் வந்து என்னதான் குட்டா இருந்தாலும் ஸோ அவர் இருக்கிற அந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பேடா இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து பேடா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு, கார் சேஸ் இருக்கு. அஜித் சார் பாத்தீங்கன்னா மாசான டைலாக்ஸ் பேசுறாரு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா பார் ஃபைட்டை பத்தி வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பார் ஃபைட்ல டார்க்னு அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பிளிங்க் ஐ ஏகே அப்படின்னு வந்து ஃபிளிக்கர் ஆகி நிக்குது. அங்க அஜித் சாரை வந்து காட்டுறாங்க. வேற லெவல்ல இருக்கு அந்த ஃப்ரேம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட டீசர் பார்த்தீங்கன்னா பவர் பேக்ட் ஆக்ஷன் மாஸ் டீசராக தான் இருக்கு. அஜித் சாரை எப்படிலாம் வந்து ஏகே சார் ஃபேன்ஸ் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் வந்து டீசர் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் வேற லெவலில் கொண்டாட்டமாக திருவிழாவாக இருக்கும் அப்படின்னு கேரண்டி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கன்பாஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க.